Hello aspirants, yes. So audio clear இருக்கான்னு மட்டும் போடுங்க கமெண்ட்ல. ஆடியோ கிளியரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. எஸ். ஓகே, ஸோ நானே செக் பண்ணுறேன் ஆடியோ கிளியராக இருக்கா. ஓகே, ஐ திங்க் யூ கைஸ் ஆர் வாட்சிங். கிளியராக இருக்கா ஆடியோ? உங்களுக்கு கேட்குதா? சரி, ஓகே. ஸோ ஐ கேன் ஹியர் மை வாய்ஸ். எஸ், செக். ஓகே, ஸோ எனக்கு வந்து கேட்குது. ஃபைன். ஸோ I'll just proceed with the session. ஸோ யார் பார்க்குறீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து நல்ல ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து we have to have a proper conversation, right? ஸோ அதனால தான் சொன்னேன். ஓகே, சரி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் செஷன்லாம் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி செஷன்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். ஸோ தேட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். எஸ், குட் ஆஃப்டர்நூன். இப்போ தான் உங்களோட மெசேஜஸ் வருதுன்னு நினைக்கிறேன், லேட்டாக வந்திருக்கு. ஹேமா, சுஷ்மிதா, எஸ். ஸோ சாரி, குட் ஈவினிங் ஆகிடுச்சா? சரி, ஓகே. ஸோ பேங்கிங் எக்ஸாமில் ஆர்ஆர்பி பிஓவும் ஆர்ஆர்பி கிளர்க்கும் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு மட்டும் ப்ரிலிம்ஸ் வந்து நமக்கு எழுதலை, சரியா? ஸோ ஆனால் நமக்கு இங்கிலீஷ் வந்துட்டு ஆர்ஆர்பி பிஓ சரி கிளர்க்கோ சரி ரெண்டுத்துக்குமே நமக்கு ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷ் கிடையாது, மேக்ஸ் மட்டும் தான் இருக்குது. பட் ஆனால் அதுக்கான பேட்ச் வந்து நம்ம வெராண்டா ரேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேம் கேட்டிங்கன்னா 10th November வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ப்ராக்டிஸ் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ், ஸோ உங்களோட மெட்டீரியல் வந்து எப்படி போடணுன்றதை டீச் பண்ண மென்டார்ஸ் அண்ட் டாபிக் ரிலேட்டடாகவும் ஃபுல் டெஸ்ட் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வந்து தனி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க, உங்களை சால்வ் பண்ணவும் வைக்க போகிறாங்க. எஸ், ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ இது வந்து எப்படி போக போகுது, எவ்வளோ நாள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 30 days வந்து நடக்க போகுது. எப்படி சொல்லலாம்னா ரீசனிங் வந்து 10 daysக்கு நடக்க போகுது, ஆப்டிடியூட் 11 daysக்கு அண்ட் இங்கிலீஷ் வந்து 9 daysக்கு. ஸோ கண்டிப்பாக ஸ்பீட் டெஸ்ட் இருக்குமா, மெட்டீரியல் நீங்கள் உங்களுக்கு கொடுத்து சால்வ் பண்ண வைப்பாங்க. அதை அனலைஸ் பண்ணுறது, அதாவது நம்ம தப்பாக போட்டிருக்கோமா கரெக்டாக போட்டிருக்கோமான்றதை கேட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டாபிக் ரிலேட்டட் டெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கிலீஷ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் எரர் ஸ்பாட்டிங்கில் வீக்காக இருக்கீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங்க்கு ஒரு டாபிக் வைஸ் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த பேப்பரை நீங்கள் அதுக்கப்புறம் கூட when you find time, no, definitely you'll be able to attend, revise it. ஓகே, சரி. SBI கிளர்க்கு ரிசல்ட்ஸ் எப்போ வரும் மேம்? ஓகே, ஸோ நீங்கள் SBI கிளர்க் ரிசல்ட்ஸ் வந்து டேட் அண்ட் டைம் எக்ஸாக்டாக சொல்ல முடியாதியா, பட் நீங்கள் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி ஒரு 3-4 weeksல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கிறதுனால வந்து இது கிளியர் ஆனால் நம்ம வந்து இன்னும் நல்லா படிக்கலாமேன்னு யோசிச்சுட்டு தான் கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நல்லா போட்டிருந்தாலே டோன்ட் வரி அபவுட் த ரிசல்ட். ஓகே, கீப் கோயிங். நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மெயின்ஸை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறேன், சரியா? ஓகே, ஸோ இந்த பேட்ச் பற்றி எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வெராண்டா ரேஸோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதில் உங்களுக்கு ஒரு மென்டார் இல்லை டிஎல் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி யூ கேன் செக் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ். எஸ், இது ரிலவெண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, குட். 53 இஸ் குட். அக்யூரேசி மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, சரி. அதர்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் ஆஸ் அ மென்டார் ஆர் ட்ரெயினர் இன் வெராண்டா ரேஸ், ஓகே, வெராண்டா ரேஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செய்து யூட்டிலைஸ் இட். இப்போ வந்து வி ஹேவ் வேகன்சிஸ். ஓகே, உங்களோட ரெஸ்யூமே வந்து இந்த பர்டிகுலர் ஐடிக்கு அனுப்பிடுங்க, careers@verandarace.com. ஓகே, ஸோ இந்த ஐடிக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது ரெஸ்யூம் வந்து அவங்க பிக் பண்ணிவிட்டு டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, யூ வில் ஹேவ் ஒன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ அதை கிராக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே வந்து எக்ஸாமும் கிராக் பண்ணலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஃபோக்கஸ்டாக யோசிங்க. உங்களை சுற்றி இருக்க போகிறவங்க நிறைய பேர் வந்து இன்னும் நாலேஜாக இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தெரியாத விஷயங்களை கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் வேகன்சிஸ் இருக்கும்பொழுது ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருக்கிற எந்த பிரான்ச்சில் வேணாலும் நீங்கள் போய் உட்காரலாம். ஓகே, வீட்டு பக்கத்தில் இந்த பிரான்ச் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த பிரான்ச்சில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும், சரியா? அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க if you want to really be as a part of race. Okay, yes. இப்போ வந்து நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். லைக் எவ்ரிதிங் இஸ் டன். ஸோ செஷனில் வந்து இட்ஸ் கோன் பி a மெயின் செஷன், சரியா? ஸோ IBPS கிளர்க், ஆர்ஆர்பி, 2 PO கிளர்க் ரெண்டுத்துக்குமே நம்ம இங்கே இங்கிலீஷ் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக ரொம்ப டஃப்பாக இல்லை, நேற்று பேப்பரோட கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி பேப்பரில் இருக்க போகுது, சரியா? ஸோ நேற்று பேப்பரில் நான் வந்து கடைசியாக முடிக்கும் பொழுது இந்த கொஷனில் 23rd கொஷனில் முடித்தேன்.
24th question it was class test. Okay, so class testல நான் திருப்பி சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எப்பவுமே வந்து தப்பு நடக்கிறது எந்த இடத்துல நான் சொல்லிடுறேன், அதனால வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல appropriate word search பண்ணுங்கன்னு கொடுக்குறாங்களே, can most suitably complete the sentence, okay, without altering the meaning of the sentence. அப்போ they are asking for the word which fits. சரியா? ஏன்னா சில டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா which does not fit ன்னு கொடுப்பாங்க. ஓகே, does not fit ன்னு கேட்கும்பொழுது பாக்கி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபிட் ஆகுமா இருக்கும். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக யோசிச்சு அட்டென்ட் பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து we'll just see இங்கே வந்து நமக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. which of the following words will fit in the blank A? இப்போ எனக்கு ஹெல்டும் ஃபிட் ஆகணும், பொசஸிங்கும் ஃபிட் ஆகணும். புரியுதா? இது கொஞ்சம் மெயின்ஸ் லெவல் மாதிரி தான் இருக்குது. ஒரு வார்த்தையே கொடுக்கல, ஒரு பிளாங்க் தான் இருக்குது. இந்த பிளாங்க்கில் ரெண்டுமே உட்கார்ற மாதிரி இருக்குது சென்டென்ஸ்னால் ரெண்டோடைய மீனிங்கும் எனக்கு செட் ஆகணும். ஓகே, எஸ், டெல் மீ யுவர் ஆன்சர்ஸ். உங்களோட ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். எஸ், ஸோ ஆன்சர்ஸ். குட் ஈவினிங் கனிஷ்கா, குட் ஈவினிங். பழனிவேல், ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக கிராக் பண்ணிடலாம். சரியா? ஓகே, ஆன்சர் போடுவீங்களா? 1 minute டைம் தான். ஓகே, ஒரு 20 seconds முடிஞ்சிருக்கு. 1 minute டைம். செஷன் எண்டில் உங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு சர்ப்ரைசிங் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க போகிறேன். அண்ட் தட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யோர் மெயின்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு 4 வீடியோ பண்ண போகிறேன். அந்த வீடியோ பற்றி கண்டிப்பாக கேளுங்க, whoever is watching. ஓகே, கடைசியாக முடிகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நான் பேசுகிறத கேட்டுக்கோங்க, ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் உங்களுக்காக நான் தனியாக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம் அட் த எண்ட். எஸ், ஓகே, யாரும் ஆன்சர் போட போகிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, யூ கைஸ் வாண்ட் டு ஜஸ்ட் வாட்ச். இஸ் இட்? யாராவது ஒருத்தர் இனிஷியேட் பண்ணலாமே நான் ஆன்சரிங் த கொஷின். சரி, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண தெரியுமா, கிளாஸ் டெஸ்ட்டுக்கு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு கிளான்ஸ் த கம்ப்ளீட் பேராகிராஃப். ஓகே, கிளான்ஸ் த பேராகிராஃப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் தெரியுமா, ரீட் பண்ணிகிட்டே ஸ்டார்ட் சால்விங். ஓகே, ரீட் பண்ணிகிட்டே சால்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். If overcrowding of prisons has been a perennial problem in the country. Okay, so perennial problem அப்படின்னு சொன்னால், அதாவது ரொம்ப நாளாக நமக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்க ஒரு பிரச்சனையை தான் சொல்கிறோன்னு அர்த்தம். In this country, high dash levels can only mean bad news amidst a pandemic. Okay, இப்போ ஹைன்ற வேர்ட் இட்ஸ் an adjective, levels is noun. ஆப்வியஸாக எனக்கு இங்கே ஒரு adjective related வேர்டு தான் தேவைப்படும். கரெக்டாக adverbலாம் வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு, the Supreme Court has been intervening from time to time 2+V1. Okay, ஏதோ இந்த பிரச்சனையை அப்படின்றாங்க. But its latest order directing the interim release of eligible prisoners acquires salience in view of the uncontrolled second surge in raging pandemic. Okay, next, முன்னாடி வருஷத்தில் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, pass such an order quite early. The one of March 23, 2020 came even before the nationwide lockdown முன்னாடியே வந்துச்சு அப்படின்றாங்க. The court had then all states to take preventive steps as well as constitute high-powered committees to determine the class of prisoners who would be released on bail or parole for a specific period. Okay, so இவங்க வந்து ஒரு ரிலீஸ் பண்ணுறது ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடு, இல்லாட்டி ஒரு இது பரோலில் வெளில வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கிளாஸ் ஆஃப் பிரிசனர்ஸை. இது வந்து கலெக்டிவாக சொல்லியிருக்காங்க எவ்வளோ பேர் வராங்க. அப்போ இந்த கிளாஸ்ன்ற வேர்ட் இட் இஸ் அ கலெக்டிவ் நவுன். இதெல்லாம் நான் வந்து கலெக்டிவ் நவுன்ஸ்லாம் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ எனக்கு இங்கே ஒரு அட்ஜெக்டிவ் தேவை. இப்போது ஹெல்டுன்ற வேர்டு இட்ஸ் அ V2 ஃபார்ம். ஹோல்டுன்ற வேர்டோடைய பாஸ்ட்டு ஹெல்டு. கண்டிப்பாக எனக்கு V2 வந்து ஒரு அட்ஜெக்டிவாக வராது. எலிமினேட் பண்ணிடலாமா? அடுத்து ஆக்குபென்சி அப்படின்ற வேர்டு எனக்கு என்னவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுனாக யூஸ் பண்ணலாம். inhabitancy அப்படின்றதும் எனக்கு நவுனாக யூஸ் பண்ணலாம். 1 second, has a perennial problem in this country. High occupancy levels, occupancy adjectiveாகவும் போடலாமே. high occurring levels சொல்ல மாட்டோம்.
I did. Deed is like trust deed மாதிரி போடுவாங்கல்ல, அதை தான் நம்ம டீடுன்னு சொல்லுவோம். அப்போ டீடுன்ற வேர்டும் நமக்கு அங்கே வராது. டெர்மினேட்னா அங்கே வெளியில் அனுப்பிடுறதுக்கு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே வெளியில் அனுப்புறது லெவல்ஸை பற்றி பேசும்போது டெர்மினேட் எங்கேருந்து வரும்? ஸோ ஐதர் இட் இஸ் அக்கரிங் ஆர் ஆக்குபென்சி. ஓகே, அந்த இடத்துல இருக்கிறது, அதை ஆக்குபை பண்ணி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது எவ்வளோ பேர் அதை ஆக்குபை பண்ணியிருக்காங்க, ஆக்குபை பண்ணுற லெவல்ஸ் வந்து எப்படி இருந்திருக்குன்னா கேன் ஒன்லி பீன் பேட் நியூஸாக இருந்திருக்கு பேண்டமிக் சிச்சுவேஷனில். அப்போது ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். இன்ஹாபிட்டன்சி அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல இருக்கிறதான் சொல்லுவோம். இன்ஹாபிட்டன்சினா அங்கே வாழ்கிறதுக்கு அங்கே இருந்துப்பாங்கள்ல கொஞ்ச நாளுக்கு. ஓகே, ஸோ அவங்க பழகிப்பாங்க. ஸோ அதனால் இன்ஹாபிட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க எட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணும்பொழுது. ஸோ நவுன்னா இருக்கிற வேர்டை யூ கேன் யூஸ் இட் ஆஸ் ஈவன் எட்ஜெக்டிவ் சம்டைம்ஸ் இன் some sentences. ஓகே, சரி. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்குபென்சி அண்ட் இன்ஹாபிட்டன்சி இஸ் த பாசிபிள் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பியில் என்ன வரும், V1 வரணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ V1 இல்லாத வேர்டு எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிட்டே வரலாமா? ஓகே, ஸோ லேபிளிங் வராது, டைரக்ஷன்ஸ் வராது, ஆன்வேர்டு வந்து this will happen from 5th onwards, adverb அதுவும் வராதா, அப்ரோச்சஸ் V1 கிடையாது. அப்போது என்னையா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகிடுச்சு. இதான் ஆன்சராக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறது கிராமட்டிக்கலாக. ஓகே, என்ன மேம் கிராமட்டிக்கலானா எப்படி ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், இங்கே எனக்கு V1 தானே வரணும். இப்போ ரெண்டு ஆன்சரும் அங்கே ஃபிட் ஆகணும். இப்போ இந்த லேபிளிங்கன்றது எனக்கு V1 கிடையாது, டைரக்ஷன்ஸ்ன்றது நவுன், ஆன்வேர்ட்ஸுன்றது அட்வர்ப், அப்ரோச்சஸ்ன்றது V1 + S. அப்போ எனக்கு சிங்குலர் வேர்புன்னு சொல்லலாமா? ஆனால் இதெல்லாம் எனக்கு பேஸ் தான். ஓகே, ஃபார்வர்டுன்றது எனக்கு அட்வர்ப்னு சொல்லலாம், அக்னாலஜ் verb V1 verbன்னு சொல்லலாம். பட் அதர்ஸ் which is with that those verbs, okay, அதாவது பார்ட்னர் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து it is not possible. So I have considered option A as the right answer. Okay, I am moving to the next one. 26th question போடுங்க. ஓகே, யாரோ என்கிட்ட வேர்ட் ஸ்வாப் கேட்டிங்களா, நியூக் தான் கேட்டிருந்தாரா இல்லை யாருன்னு எனக்கு தெரியல. வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட், வேர்ட் ஸ்வாப்னு நம்ம சொல்லுவோம்ல. இது நான் மெயின்ஸ் லெவல் ஐ வாஸ் சர்ச்சிங், எனக்கு மெயின்ஸ் லெவலில் கொஷின்ஸ் கிடைக்கல. ஆனால் நான் கொஷின்ஸ் வந்து ஒரு 5 கொண்டு வந்திருக்கேன். கடைசியில் வந்து வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அதோட டாப்பிக்கோட அப்ரோச் வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் மெத்தட். ஸோ அதனால் ஸ்டே டில் த லாஸ்ட் செஷன் அண்ட் தென் லீவ். ஓகே, ஏன்னா வந்து யார் கேட்டிருந்தீங்கன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அஜய், நியூக் அண்ட் ஒன் மோர் பர்சன் வாஸ் ஆல்சோ தேர் ப்ரீவியஸ் கிளாஸில் கேட்டிருந்தீங்க. அதனால் இது கொண்டு வந்திருக்கேன், தயவுசெய்து போயிட வேணாம். யூ அட்டெண்ட் இட் அண்ட் தென் லீவ். ஓகே ஓகே, 26th கொஷனுக்கு என்ன ஆன்சர் வரும்னா இந்த இடத்துல யூ ஹாவ் டு கிவ் த ஆன்சர். ஓகே, யூ நீட் B3 ஃபார்ம் பிகாஸ் ஹேடு கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் வந்து டைம் ஓரியன்டாக இருக்கிற அட்வர்ப்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். டேன்ன்றது எனக்கு கம்பேரட்டிவ் டிகிரியில் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அது இங்கே நமக்கு யூஸ் ஆகாது. ஓகே, அப்போ வந்து கமிட்மெண்ட் இங்கே ஆர்டர்ட். ஓகே, ப்ளே, என்ஜாயின் பண்ணுறது, என்ஜாயின் இஸ் என்கரேஜ் பண்ணுறது, ரிலீஸ்டு, பிளான், சப்மிட்டட், அரெஸ்டட். அப்போ நம்ம வந்து இயையும் பியையும் வச்சுக்கலாம், பாக்கி எதுவும் வராதில்ல. ஏன்னா இடி வரணும், இங்கே வந்து நவுன் இருக்குது. ஓகே, இங்கே நமக்கு பேஸாக இருக்குது, இங்கேயும் பிளான்ன்றது பேஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். கான்டெஸ்ட் த கோர்ட் had ordered all states to take preventive steps. Submitted, no, submitted is not possible. Directed, அது கூட நம்ம சொல்லலாம். Both are giving a similar meaning. So option B will be the right answer. எப்போவுமே எப்படி கேட்பாங்கன்னா 2 blank கொடுத்துட்டு, இல்லை 2 சென்டென்ஸ் கொடுத்துட்டு மேலே ஒரு சென்டென்ஸ் இருக்கும், கீழே ஒரு சென்டென்ஸ் இருக்கும், இங்கே ஒரு blank இருக்கும், இங்கே ஒரு blank. அப்போது ஒரு வார்த்தையை எடுத்து இந்த ரெண்டுத்துலேயும் ஃபிட் ஆகிற மாதிரி போடணும்னு கேட்பாங்க. இப்போ எப்படி கேட்டிருக்காங்கன்னா 2 வார்த்தை ஆப்ஷனை கொடுத்துட்டு ஒரே ஒரு பிளாங்க்ல ரெண்டுமே ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது மாடல் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து பார்த்து வச்சுக்கோங்க எப்படியெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் நமக்கு ஒவ்வொரு கொஷனுக்கும் இருக்குது அப்படின்றது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, சரி. இப்போ வந்து அதர் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் லைக் டிஎஃப் வந்து வேறு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். இன் டைரக்டிங் திஸ் வீக் தட் பிசைட்ஸ் dash more prisoners for release, the same set of prisoners be given parole this year too. Okay, so same set of prisoners க்கு வந்து திருப்பி வந்து parole கொடுப்பாங்க இந்த வருஷம். The court continues its trend of seeking to protect prisoners as well as those guarding them from getting infected. Okay, சரி. ஸோ அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க கோர்ட்டு. அது மட்டும் இல்லாமல்
அவங்கள பாதுகாக்கிறவங்க அவங்களும் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, there have been significant initiatives to dash any uncontrollable spread within the congested jails. ஓகே, ஸோ இந்த மாதிரி எதுவும் என்ன சொல்கிறது இனிஷியேட்டிவ் சிக்னிஃபிகண்ட் இனிஷியேட்டிவ் வச்சுருக்காங்க டு டேஷ். அப்போ இங்கே ஒரு V1 வரணுமா? சரி, congested jails ranging from stopping the practice of transporting remand prisoners to court for periodical extension of custody and hearings. Hearings is nothing but the courtல வந்து சில டைம் ஸ்க்ரூட்டனி ரிலேட்டடாக கூட்டு வரதுக்கு பேசுறதுக்கு கூட்டு வருவாங்களே, திருப்பியும் அது வந்து எப்போ பேசுகிறாங்களா அதான் ஹியரிங் சொல்லுவாங்க. to asking authorities to preserve readiness and response plans. The court's order is welcome both as a move to decongest jails and a measure that protects the right to life and health of prisoners. Now that the issue of reducing occupancy, okay, இங்கே கூட நமக்கு அந்த ஆக்யூபென்சின்ற வேர்டு வந்திருக்குல்ல, அந்த இடத்துல தேடாமலே போட்டிருக்கலாம். நான் இதை சொல்வேன்ல, கிளாஸ் டெஸ்டோடைய பிகினிங்கில் இருக்கிற ஒரு பிளாங்க்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலன்னா மார்க் ஃபார் ரிவ்யூன்றதை கீழே கொடுத்துருப்பாங்க எக்ஸாமில். இதை கிளிக் பண்ணணும். ஆன்சரை பிக் பண்ண பிறகு கிளிக் பண்ணக்கூடாது. ஆன்சர் சூஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணிட்டு ரீட் பண்ணிட்டே போகணும். இப்போ இங்கே ஆக்யூபென்சின்னு ஒன்று இருக்கா, இதனா ஒரு இதாக ஆன்சராக வந்தது. ஸோ அப்போது நம்ம இதோட ஆன்சரை நம்ம இதை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல வரேன். சரியா? இந்த prison is once again under focus and not merely for usual reason of overcrowding but also in view of the அப்போ இங்கே ஒரு நவுன் வரணும். the article பக்கத்தில் of prisoners and என்ன சொல்ற prison staff to infection and disease. A comprehensive look at imprisonment practice in the country may be in order. Okay, so இப்போ டீல ஃபிட் ஆகிற வேர்ட் அப்படின்னு சொன்னால் that besides keeping, besides finding, pushing. ஓகே, நவுன் வரணுன்றதுனால எல்லாமே ஐஎன்ஜியில் இருக்குது, ஏன்னா ப்ராசஸில் இருக்கிற விஷயங்கள்ன்ற மாதிரி. ஜம்பிங் புஷிங் வருமா? 27க்கு ஜம்பிங் புஷிங் இஸ் நாட் பாசிபிள். சி போட்டிருக்கீங்களா? ஜம்பிங் புஷிங் எப்படி வரும் இங்கே? சி இன் டைரக்டிங் திஸ் வீக் தட் பிசைட்ஸ் ஃபைண்டிங், ஈல்டிங் எப்படி வரும்? ஈல்டிங் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, இங்கே பேசுகிறது வந்து ப்ரிசனர்ஸ் பற்றி பேசுகிறாங்க, அந்த இன்ஃபெக்ட் ஆனதை பற்றி பேசுகிறாங்க. பிசைட்ஸ்ன்னும் பொழுது இன் அடிஷன் டு சம் சிட்டுவேஷன் சொல்லுவோம். ஓகே, ஒரு விஷயத்தை யூஆர் ட்ரைங் டு ஆட் ஆன். அப்போ எப்படி நம்ம வந்து இந்த இடத்துல ஜம்பிங் புஷ்ஷிங்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஈல்டிங் பற்றியே பேசலை. அப்போ பி இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். டெமினிஷிங் இஸ் அழிஞ்சு போயிடுது, இல்லை அப்படியே எரேஸ் ஆகி போயிட்டே இருக்கிறது சொல்லுவோம். ஓகே, ஷீல்டிங்னா இன்னும் மேலே வந்து அதை டைட்டன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கார்டிங் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். கீப்பிங், விசிட்டிங், பிரிசனை நம்ம விசிட் பண்ண மாட்டோம்ல, அப்போ யூ கேன் யூஸ் த வேர்ட் ஐடென்டிஃபைங் அண்ட் இது ரெண்டுமே சிமிலர் வேர்ட்ஸ். கீப்பிங்கும் சரி விசிட்டிங்கும் வேறு வேறு வேர்ட்ஸ். இப்போ ஒரே பிளாங்க்ல ரெண்டு போடுறோம்னா ரெண்டுமே ஒரே மீனிங்காக இருக்கணுமா? அப்போ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணலாம்னா கிராமர் பேஸ்டாக செலக்ட் பண்ணுங்கள். சரியா? செகண்ட் திங் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணலாம்னா ரெண்டு வேர்டுமே சினனிம்ஸாக இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து வராதுன்னு யோசிக்கவே முடியாது, ஏன்னா சினனிம்ஸாக இருந்தால் ரெண்டுமே உட்காரம் தானே அர்த்தம். இன்னொன்று எலிமினேஷனுக்கு, அதாவது இஃப் யூ வாண்ட் டு எலிமினேட் த ஆன்சர், அந்த க்ரைட்டீரியாவில் சினனிம் ஆன்டினம்னு கொடுத்துருந்தா இட் வில் நாட் கம். எஸ், ஸோ நீங்கள் ரிஜெக்ஷனுக்கு யூ கேன் யூஸ் தட் ப்ராசஸ். ஓகே, ஐ எம் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். 28th. ஓகே, இந்த 28 நம்பர்லாம் இருக்கட்டும், இங்கே கொடுத்துருக்க ஆல்ஃபபெட் என்னன்றதை பார்க்கணும். இப்போது ஐ ஹாவ் அ கொஷின், நான் இது உங்கள்கிட்ட கேட்டிருக்கேனான்னு தெரியல. இப்போ எனக்கு வந்து 24th கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலை. 24க்கு ஏக்கு என்ன ஆன்சர் வரும், 25க்கு பி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சப்போஸ் இதுக்கு இந்த இடத்துல இ கொடுத்துட்டு இந்த இடத்துல டி கொடுத்துட்டு 24ல் சி, 23ல் பி, ஓகே 22ல் ஏ இப்படி கொடுத்துருந்தா எந்த கொஷினை ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க? எஸ், ஐ வாண்ட் சம்ஒன் டு சே. நீங்கள் இதோட ஆன்சர் போடுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஐ வாண்ட் யூ கைஸ் டு ரிப்ளை டு திஸ் கமெண்ட். whatever I said, no, நான் இப்போ கேட்டதுக்கு I want you guys to reply. Which one you'll choose first? Okay, 28க்கு answer okay. You tell me which one you'll choose. 24thல வந்து they are asking for to fill the blank E. Good, அதுதான் வேணும். இப்போது ஃபஸ்ட்டு E கேட்டிருக்காங்கன்றதுக்காக E இடத்த போய் படித்து ஈயோட ஆன்சர் போடக்கூடாது. ஓகே, ஏ தான் ஃபஸ்ட்டு போடணும், ஏன்னா நம்ம கொடுத்துருக்க பேராகிராஃப் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. சரியா? இந்த பேராகிராஃபில் இங்கே தான் ஏயோட பிளாங்க் இருக்குன்னா இதை தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணோம். சப்போஸ் இங்கே இ கொடுத்துருக்காங்க, இடி
CBEன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு போட்டுருணும். சரியா? ஆமாம். ஸோ கான்டெக்சுவலாக வெரி குட். இது வந்து இன்னும் பெட்டரான வேர்ட். கான்டெக்சுவலாக நீங்கள் வந்து போனீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு அட்டெண்ட். ஸோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து உங்களுக்கு வச்சுட்டு ரிவர்ஸில் போவாங்க, அதே ஆர்டரை இங்கே கொடுப்பாங்க. இல்லைனா மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஃபஸ்ட்டு பிளாங்க்ல என்ன ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்களோ அதில் தான் உங்களோட ஸ்டார்ட் இருக்கணும். ஓகே, எஸ். ஸோ இங்கே வந்து they have given, ஓகே, இங்கே V1ன்னு சொல்லிட்டு நம்ம பேசி வச்சுருந்தோம்ல. சரி, ஸோ V1 பேசிஸில் எதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணலாம்? ஆப்ஷன் போயிடும். ஏன்னா ஜாம்டு, மைண்டு, இன்டர்செப்ட், ப்ரிவெண்ட் வச்சுப்போம். கிளாக்டு, ஓகே, வந்துருச்சு. ஸ்டாப்பேஜ் வந்து நவுன் தானே. சோக் வந்து பேஸ் வேர்பு. ஸோ அந்த பேசிஸில் தான் ஆப்ஷன் சீன் போட்டிங்களோ. குட், வெரி குட், வெரி குட். ஸோ இது வந்து நம்ம படிக்கவே வேண்டாம். இன்னொன்று கிளாக்ன்ற வேர்டு இருக்குல்ல, அதை நம்ம வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம், நவுனாகவும் யூஸ் பண்ணலாம். ஸ்லிப்பர்ஸ்க்கு கூட சொல்லுவாங்க. கிளாக்ன்றது ஏதாச்சும் பிளாக் ஆகிடுச்சுன்னா கிளாகுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பொருள் இருக்கும், அந்த ரெஸ்ட் ரூம்ஸ்லலாம் பிளாக்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு கிளாக் வச்சு பண்ணுவாங்க. ஸ்லிப்பர்ஸ் கூட நமக்கு இருக்குது. ஓகே, எஸ். ஸோ அதெல்லாம் நமக்கு நவுன் ஃபார்ம்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஓகே, நவ் வி ஹாவ் டு புட் த ஆன்சர் ஃபார் எஃப். எஃப்க்கு என்ன ஆன்சர் வரணும்னு போடணும், நம்ம கீழே உள்ளதில் போடணும். ஓகே, ஸோ நான் படிக்காமலே ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அந்த இடமே நான் படிக்கவே இல்லை. ஆப்ஷன் நான் சொல்லியிருந்தேன். இட் வாஸ் ஈஸி. ஓகே, ஸோ இது எப்படி? ஓகே, நவுனு, வேர்பு, வேர்பு. ஆப்ஷன் ஏவா போட்டிருக்கீங்க? வெரி குட் நியூக். அதாவது நீங்கள் எடுத்திருக்க டைம் தான் நான் பார்க்குறேன். ஓகே, அந்த கொஷினை நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு இப்போ அவர் மைண்ட்லேயும் அவர் கொஷினை ரீடே பண்ணல. நியூக், டிட் யூ ரீட் இட்? நீங்கள் ரீட் பண்ண கண்டிப்பாக டைம் எடுக்கலை. ஏன்னா நான் இப்போ போடும்பொழுதும் கிராமர் வச்சு தான் யோசித்தேன். ஏன்னா தேர்ன்ற ஆர்டிக்கல் பக்கத்தில் எனக்கு வந்து ஒரு நவுன் தான் வரும். ஓகே, சரி. இப்போ த ஆர்டிக்கல் பக்கத்தில் நவுன்னா இது ரெண்டுமே நவுன். இது ஆனால் நான் நவுனுன்னு சொல்ல முடியாது. எப்போவுமே இடி ஃபார்மில் வந்தால் ஒன்று அது வேர்பாக இருக்கும், இல்லைனா பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் அட்ஜெக்டிவ்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு நவுனு, இதுவும் நவுன், பட் இது வேர்ப். ஓகே, இது வேர்ப், இதுவும் வேர்ப். ஓகே, தென் இது வந்து எனக்கு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அப்போ இது நான் நவுனுன்னு சொன்னால் கூட எடுத்துக்க முடியாது. எனிவே ஒன் ஆப்ஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இது எல்லாமே எலிமினேட் பண்ணிட்டு ரெண்டும் நவுனாக இருக்கிற ஆப்ஷன் ஆன்சராக நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐ டென்ட் ரீட் எனி பேசேஜ். எஸ், ஸோ அதுதான் நான் சொல்ல வருது. ஓகே, எஸ். ஸோ எக்ஸாமில் ஏதாவது டை இருந்தால் யூ ஜஸ்ட் கோ த்ரூ the particular area and then begin to answer the question. Okay, சரி, அடுத்து போகலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்குன்னா read the comprehension. Very good. Okay, நல்ல ஒரு இது. Don't escape yourself. RC is a very very good question if you really understand, and it's a very easy level English question. So quick-ஆ glance பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களால் வந்து RCயில் 7 கொஷனில் 5 கரெக்டாக போட முடியும். Okay, so let's read it. Okay, நானும் உங்கள் கூட வந்து ரீட் பண்ணிக்கிறேன். Okay, the first study which looked at over 20,000 healthy Italian adults. ஓகே, டன். ஐ ஹவ் ரெட் இட். நியூக்கு ஏன் ஃபேஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரெட் ஆகிட்டு இருக்கு?
RC பார்த்தோன்னு ரெட் ஆயிருமா? பின்னாடி கொஷின் இருக்கு, ஃபில்லர்ஸ் வச்சிருக்கேன் பின்னாடி. ஓகே, ஐம் சேஞ்சிங் த ஸ்லைட். ஓகே, ரெட் ஆயிருச்சா? ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஓகே, ஸோ கொஷின் பார்க்கலாமா? ஓகே, ஸோ இந்த கட் பை காசிங் சேஞ்சஸ் டு த கட் மைக்ரோ. ஓகே, ஸோ கொஷின், ஃபர்ஸ்ட் கொஷின், அதாவது 30th கொஷின்லேருந்து நமக்கு ஆரம்பிக்குது. ஆமாம், ஒரு லைஃப் லாங் நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்க ஒரு டிசீஸ், க்ரானிக் டிசீஸ். பேத்தகன்ஸ்னால் வந்து வைரஸ் ஒரு பாக்டீரியா மூலயமா வரக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்றாங்க, சரியா? Okay, so 30th. According to the passage, which of the following can connect the second and third paragraph of the passage? வேற லெவலில் கொஷின் பாருங்களேன். செகண்ட் அண்ட் தேர்ட் பேராகிராஃப் ஆஃப் த பேசேஜை கனெக்ட் பண்ணக்கூடியது எது? எந்த சென்டென்ஸ் வந்து கனெக்ட் பண்ணும்? The addition of vitamins leads to the same effects as the addition of additives in the ultra processed foods. Okay. Second, there are certain evaluating norms to be carefully observed during an examination. The effects of additives in ultra processed food can be evaluated by a health study. Okay. The immune system of a person is reduced by the intake of more processed food. Okay. Is reduced. Okay. Italians are well known for their ability to conduct health studies. Okay. So which will connect ன்றதை நம்ம கரெக்டாக சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா தேர்ட் பேராகிராஃப் எது? ஃபஸ்ட்டு ஓகே, வாட் மோஸ்ட்லேருந்து த இட்டாலியன் ஸ்டடி, இது நடுவில் நான் என்ன வந்து லிங்க் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், வாட் இஸ் யுவர் ஆன்சர்? ஹேமா, ஓகே, நியூக்கு வந்து சி போட்டிருக்காங்க, வினோ வந்து சி, ரஞ்சினி டி, ஓகே, பூஜா டி, ஹேமாவும் டி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல மட்டும் பாருங்கள். Similarly, attempts by food industry to remove the nutritional value of ultra-processed foods by adding a few more vitamins may be sidestepping a more fundamental problem in these foods. இன்னுமே more vitamins ன்றது may be sidestepping a more fundamental problem with these foods. இப்போ the Italian study found that inflammatory marks வந்து such as higher white bread count வந்து were higher in groups that ate யார் வந்து most ultra processed food சாப்பிட்டவங்களுக்குன்றாங்க. இப்போது the addition of vitamins leads to same effects as addition of additives in ultra processed. No, there are certain evaluating norms to be carefully observed during an examination. B வந்து ஒரு மாதிரி ஜென்ரலாக இருக்கு and it is like இங்கே வந்து போட முடியாது. The effects of additives in ultra processed food can be evaluated by a health study. ஓகே, இது வந்து போட முடியுதா? The immune system of a person is reduced by the intake of more processed foods. It is reduced ன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல இம்யூன் சிஸ்டம். எனக்கு தெரிஞ்சு டி வராது, சி பாசிபிள். சி ஏ அண்ட் பி வராதியா? ஓகே, அண்ட் இட்டாலியன்ஸ் ஆர் வெல் நோன் ஃபார் தேர் எபிலிட்டி டு கண்டக்ட் ஹெல்த் ஸ்டடீஸ், இதுவும் நம்ம அங்கே போட முடியாது. ஒரு மாதிரி ஜென்ரலாக இருக்குது, ஆனால் நமக்கு அங்கே ஸ்பெசிஃபிக்கான டேட்டா கேட்குது. அப்போது டியா சியா?
இப்போ ஒரு ஹெல்த் ஸ்டடி வந்து தேவைப்படுது, ஏன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் அடிட்டிவ்ஸ் பற்றி பேசும்பொழுது அப்படின்னு சொன்னான். சரியா? அப்போது நான் சி வில் பி த ரிலவெண்ட் ஒன் ஓவர் தேர். டி வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயம் இன்னொன்று ரெடியூஸ்ட் பை இன்டேக் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது, பாதிக்குதுன்றது தான் மோர் இதுவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து டி வில் நாட் பி த ஆன்சர், சி வில் பி த ரிலவெண்ட் ஒன். ஸோ யூ கேன் கன்சிடர் ஆப்ஷன் சி ஆஸ் யுவர் ஆன்சர். ஓகே, அடுத்து போகலாமா? மெயின்ஸ் தான் பேராகிராஃப் எப்படி வைக்கிறாங்கன்னா ஆர்சி, இப்போலாம் ஆர்சியில் பேசேஜ் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக வச்சுட்டு கொஷின்ஸ் எப்படி வச்சிடுறாங்கன்னா டஃப்பாக வைக்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இல்லாட்டி ஆன்சர் கண்டுபிடிக்காத மாதிரி அப்படி கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா? ஓகே, நமக்கு வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, all early deaths of people can be precisely attributed to ultra processed foods. Yes. Okay, அடுத்து people were not able to give up on their habit of consuming இது வந்து உண்மை. ஓகே, அடுத்து cancer and cardiovascular disease are the only health hazards due to அந்த மாதிரி மென்ஷன் பண்ணல. they never mentioned that இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லலை. ஓகே, 3 ஓகே இப்படி வச்சுப்போம். 3 is not at all possible. ஒன்லியா? அதாவது the only health hazard-ஆ? No, 3 is not possible. ஓகே, 3 is not possibleன்னு சொன்னால் 2 ஆப்ஷன் போயிடுச்சா? இப்போது 2 கன்ஃபார்ம். ஓகே, 2 கன்ஃபார்ம். அப்போ 2 இல்லாமல் 1 மட்டும் வராதுல்ல. இப்போ 1 கூட வருமா அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, all early deaths of people can be precisely attributed. All early death, all early deaths நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதெல்லாம் assume. I would say only B is the answer. இது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? 1 and 2 வரல, only 2 is the right answer. ஹேமா தர்ஷினி இவங்க 2 பேரும் வந்து என்னோட ஆன்சருக்கு இது பண்ணியிருக்காங்க. அதர்ஸ் எல்லாருமே டி போட்டிருக்கீங்க. எல்லா ஏர்லி டெத்ஸ் ஆஃப் பீப்புளும் கேன் பி ப்ரிசைஸ்லி அட்ரிபியூட்டட் டு அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லலை. ஓகே, அது வந்து எப்படி சொல்ல முடியும்? வேறு எந்த இதுவும் அவங்கள அஃபெக்ட் பண்ணாதா? இது மட்டும் தானா? 2 எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பீப்புள் were not able to give up on their habit of. இந்த விஷயம் வந்து அவங்க விடணும்னு நினைக்கலல்ல. சி, இப்போ நான் வந்து 1 விட்டுருங்க, 1 பாயிண்ட் வந்து ஆல்ன்றது கொடுத்ததுனால. இப்போ பாருங்கள், இதில் வந்து நடுவில் பார்க்கும் பொழுது ஆக்சுவலி பேசேஜ் ஃபுல்லாகவே அதை பற்றி தான் பேசியிருந்தாங்க. அவங்க வந்து மோர் கன்சியூம் பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சிமிலர்லி attempts by the food industry to improve the இம்ப்ரூவ் பண்ணுறது people வந்து இது பண்ணுறாங்க. found that participants who consume the highest number of ultra processed foods had an increased risk of dying prematurely. See, who have consumed, சரியா? all கிடையாது, from any cause. ஓகே, ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு இது என்ன போடுது? These studies is that the health risk from eating a diet high in ultra processed foods remained even after they had accounted for the poor nutritional quality of their diets. This suggests that other factors. ஓகே, அவங்க ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்காங்க அப்படின்றது பேராகிராஃப் பேசிஸில் தான் நான் சொன்னேன். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த பேராகிராஃபில் நமக்கு இல்லை. ஓகே, our bodies may trigger an inflammatory response for any number of reasons. For example, if we catch cold or get cut the body responds by sending signals to our immune cells. Okay, இதில் வந்து white blood cellsக்கு to attack any invading pathogens. Okay, this can cause tissue damage. Okay, poor studies increase of who eat most. அந்த பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, அவங்களோட ஹேபிட்டாக வச்சுருக்காங்கன்னு கொடுக்கல. இந்த பாயிண்டில் இல்லை. பீப்புள் வேர் நாட் ஏபிள் டு கிவ் அப் ஆன் தேர் ஹேபிட் ஆஃப் கன்சியூமிங்
அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்னா இது வந்து இட் இஸ் இன்டைரக்ட் ஆக்சுவலாக. எனக்கு இந்த தாட் ப்ராசஸ் வந்தது இட் இஸ் சம்திங் விச் இஸ் இன்டைரக்டாக ஆஃப்டர் ரீடிங் த பேசேஜ் கம்மிங் டு அ கன்க்ளூஷன். ஓகே, ஒன் இஸ் நாட் பாசிபிள்னா எல்லாருமே ஆல் ஏர்லி டெத்ஸ். இப்போ வந்து அங்கே என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீமெச்சூர் டெத்ஸ் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது யாரெல்லாம் கன்சியூம் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான். ஏர்லி டெத்ஸ் ஆஃப் பீப்புள் எல்லாருமே பிகாஸ் ஆஃப் அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸு கிடையாது. இட் கேன் பி ஃப்ரம் ஒரு டிஃப்ரெண்ட் இதை சாப்பிட்ருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம், அதனால் இது பண்ணியிருக்கலாம்ல. ஆல்ன்னும் பொழுது வேறு ஏதாவது சாப்பிட்டவங்களும் உள்ளே வருவாங்க. அது வந்து பிகாஸ் ஆஃப் அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் தான் சொல்ல முடியாதுல்ல. அதனால் நான் இதை எடுத்தேன். நெக்ஸ்ட்டு இது மட்டும்தான் ஒன்லி ஹெல்த் அசார்ட் டியூ டு அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. கேன்சரில் வந்து கால்னு ஒரு கேன்சர் சொல்லியிருந்தாங்க, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வரும்னு சொன்னாங்க. இது மட்டும்தான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா, இது மட்டும்தான் இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்றதுனால வரும்ன்ட்டு ஒன்லி அப்படின்ற வேர்டை கொடுக்கல. ஸோ அதனால் 3 வந்து எலிமினேட் பண்ணேன். ஃபஸ்ட்டு எனக்கு 3 தான் வராதுன்னு தோணுச்சு. 1 வந்து எனக்கு ஏன் தோணுச்சுன்னா இந்த ரீசனுக்காக. இப்போ நீங்கள் 2 செக்கே பண்ண வேண்டாம், 2 ஆன்சராக போடலாம். பட் 2 வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா இட் இஸ் லைக் ஓவரால் இன்டைரக்ட் அண்ட் யூ கேன் கம் டு அ கன்க்ளூஷன். பட் இஃப் யூ ஹாவ் none of the above in the option you can consider that as your answer. ஏன்னா வந்து 2 வந்து ஸ்லைட்டாக இட் இஸ் பாசிபிள். சரியா? நன்னு ஒன்று இருந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் நன் போட முடியும். ஆனால் 2 வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% கரெக்டு. சரியா? இது வந்து டோட்டலாக வராது, இதுவும் டோட்டலாக வராது. நன் ஆஃப் தி அபவ் இருந்துச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா எனக்கு இது இன்டைரக்டில் 70 to 80% பேசேஜ் இதை பற்றி தயா கொடுத்துருக்கு, அதனால் நான் 2 எடுக்கிறேன். ஓகே, 30 to 32. ஓகே, ஸோ 32nd one மசில் இது சொல்லியிருந்தாங்களா, லீட் டு செல் அண்ட் மசில் டேமேஜ். க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் வந்து லீட் டு அக்கார்டிங் டு த பேசேஜ் தான் கேட்டிருக்காங்க. இப்போது இன்டைரக்ட்ன்ற வேர்டுக்கும் பேசேஜில் நாட் கிவன்ன்ற வேர்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்டைரக்ட் மீன்ஸ் okay, passageல it is discussed, okay, but directly it is not spoken. டைரக்டாக பேசலை, பட் இன்டைரக்டாக அந்த பாயிண்ட்டை அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். பேசேஜில் நாட் கிவன்னா அந்த கான்டெக்ஸ்டே அங்கே பேசப்பட்டிருக்காதுன்னு அர்த்தம். புரியுதா? இப்போது அந்த என்ன சொல்கிறது, அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸை பற்றி அதை வந்து அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட எப்போவுமே கன்சியூம் பண்ணுற மாதிரி ஆக்கிட்டாங்க. புரியுதா? ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க அதை கிவ் அப் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்றது வந்து அவங்களுக்கு அதனால தான் அந்த டிசீஸோட ப்ராசஸ் வருதுன்றது இன்டைரக்டாக இட் இஸ் அண்டர்ஸ்டுட். பட் நீங்கள் பேசேஜ்லேயே கொடுக்கலன்ற கண்டென்ட் வந்து இப்போ இதை நான் அரைவ் பண்ணலாம், பட் எல்லாமே இதுதான் வந்து க்ரியேட் பண்ணுதுன்றதை அவங்க கொடுக்கலையே, அப்படி சொல்கிறேன். ஓகே, இன்டைரக்ட்டுக்கும் பேசேஜில் நாட் கிவனுக்கும் நிறைய மீனிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னை பொறுத்தவரையும். ஓகே, சரி. ஸோ இது வந்து இந்த பாயிண்ட் இருந்துதான்னு பாருங்கள். ஓகே, விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கேன் பி கன்க்ளூடட் ஃப்ரம் த 4th பேராகிராஃப்ன்றாங்க. ஓகே, 4th பேராகிராஃப்னே கொடுத்துட்டாங்க. ஸோ மைட் பி நம்ம அது செகண்ட் ஸ்லைடாக பார்த்த ஒரு இதுன்னு நினைக்கிறேன். இன்ஃப்ளமேஷன்ஸ் இன்சைட் அவர் பாடிஸ் கேன் லீட் அஸ் டு have poor dietary patterns. ஓகே, இது கொடுத்துருந்தாங்களா? ஒன் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்களா டு ஹாவ் புவர்? ஓகே, இது நான் பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு ஐம் நாட் ஷுர். ஓகே, the additives in ultra processed foods have the capacity to alter the nature of our digestive system. இதில் ஆட் பண்ணியிருக்க அடிட்டிவ்ஸ் வந்து நம்மளுடைய இது டைஜஸ்டிவ் சிஸ்டமை ஆல்டர் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, கேப்பபிலிட்டி இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட்டு க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் கேன் லீட் டு, ஓகே ஒரு நிமிஷம் இருங்க, 4th பேராகிராஃப் தானே இது தானே, அது 1 2 3. ஓகே, 4th இங்கே வருதா? ஓகே,
throughout their bodies cause tissue damage involved in chronic disease such as okay. Yes. So இப்போ ஆன்சர் கன்க்ளூட் பண்ணலாமா? அந்த பேராகிராஃப் தான் நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். பட் தேர்ட் ஒன் த்ரூ அவுட் தேர் பாடிஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, லீட் டு செல் அண்ட் மசில் டேமேஜ். ஸ்பெசிஃபிக்காக இருக்குல்ல 3 எங்கே இருக்குது? Tissue damage, இந்த டிசீஸ் வருதுன்னு போட்டிருக்கு. ஓகே, okay, understood. It is understood that these are affected. Okay, okay, சரி. So additives வந்துட்டு in ultra process have a capacity to alter the nature. Okay, 2 வந்து வரும் யா கன்ஃபார்மாக. அதாவது what is concluded தான் கேட்டிருக்காங்க. 2 is possible. அப்போ 2 is possibleனா இதை எடுத்துருங்க. ஓகே, இப்போது 2 3ஓட வரலாம், இல்லை 1ஓட வரலாம். Information inside our bodies can lead us to have poor dietary patterns. Dietary patterns சொல்லல. 1 is not, 3 வந்து சொல்லலாம், 1 சொல்ல முடியாது. D is the answer. 32க்கு எஸ்ஸா? என்னாச்சு? ஓகே, ஸோ 2 and 3 நம்ம சொல்லலாம். இம்யூன் செல்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க, டிஷ்யூ டேமேஜ் பற்றியெல்லாம் பேசியிருந்தாங்கல்ல. ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம மீன் பண்ணும்பொழுது யூ கேன் சே 3 பட் நாட் 1. எஸ், ஸோ 2 and 3 இஸ் த ஆன்சர் யர். 33rd இந்த பேசேஜ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, ஏன்னா ஈஸியாக இருந்தது படிக்க. அக்கார்டிங் டு த பேசேஜ் which of the following statement is இல்லைனா are the response of our immune system? The fight against damage caused by alcohol intake, to respond to the disorder or irregularities inside our body, to alert the white blood cells in case of any unwanted entry by foreign bodies. Response of immune system. How do you say இது பற்றி பேசல? ஓகே, ஆல்கஹால் இன்டேக் 1 கொடுக்கவே இல்லைல்ல, இருங்க. ஓகே, வந்தால் 3 கன்ஃபார்மாக வரும், 3 செக்கே பண்ண வேண்டாம். இப்போது 2 வருமா? எஸ், டு ரெஸ்பாண்ட் டு த டிஸார்டர் ஆர் irregularities inside our body, அதை பற்றி தான் ஃபுல்லாக பேசியிருந்தாங்க. ஓகே, ஸோ ஜென்ரிக்காக வாட் இஸ் த ரெஸ்பான்ஸ்ன்னு கேட்டாங்களா? ஓகே, ஸோ 2 ரிஜெக்ட் பண்ண முடியாது, அதனால் கன்சிடர் பண்ணியிருக்கீங்கல்ல. ஜென்ரலாக இருக்குது. ஓகே, சி இஸ் த ஆன்சர். 34, study conducted on Italian adults. According to which of the statements denote the cumulative result of study conducted by Italian adults? The study found that almost 80% of the participants consuming 80% இல்லை அதுக்கும் மேலேயா? cumulative result சரியா? only over consumption of இது வந்து colon cancer. Only the participants who took in more processed foods were at risk of dying earlier. இது onlyன்றது தான். The foods invariantly increase the number of
this can lead to cardiovascular issues also. B வந்து எடுத்துடலாம் சரியா 80% percentageலாம் மென்ஷன் பண்ணல A and B எடுத்துருங்க C or D okay C or D அப்படின்னும் பொழுது only the participants who took in more processed foods were at risk of dying earlier. One second. இங்கே தானே இருந்தது participants who consume the highest number of ultra processed foods add an அந்த பாயிண்ட் இருக்கேயா அந்த பாயிண்ட் இருக்கே சி இருக்கு பாருங்க சி இருக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயே இருக்கு ஓகே ultra processed foods invariantly increase the number of ஓகே டி மட்டும் செக் பண்ணிக்கலாம் D கிடையாது C will be the answer here. Second line from the bottom. The Italian study found that the inflammatory marks such as a higher white blood cell count were higher in groups that ate the most ultra processed foods தான கொடுத்திருக்காங்க இப்போ இங்க கொடுக்கும் பொழுது யாரெல்லாம் கன்சியூம் பண்ணாங்களோ அத consume the highest number of processed foods had an increased risk of dying prematurely from any cause. Highest number நீங்க கொடுத்திருக்காங்க இங்க வந்து most of the ultra processed foods மட்டும் அப்ப எல்லாமே கிடையாதுல so ultra processed foods invariantly increase the number இது ஜெனரலா இருக்கு ஓகே இது ஜெனரலா இருக்கு இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கு இது வந்து ஜெனரலைஸ்டா இருக்கு ஆனா அங்க ஸ்பெசிஃபிக்கா கொடுத்திருக்காங்க சோ நம்ம வந்து ஸ்டடி கண்டக்ட் பண்ணிருக்காங்க இட்டாலியன் அடல்ட்ஸ் பத்தி அப்படி தானே கேட்டிருக்காங்க on Italian adults அப்போ இதுதானே எடுக்கணும் இங்க பாருங்க healthy Italian adults இது வந்து study found that inflammatory marks பத்தி Italian study found that அத பத்தி தான் ஃபுல்லா இருக்கு பட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தானே it is considered first study எஸ் எனக்கு சி தான் வரும்னு தோணுது சி ஹவ் மேம் இங்க பாருங்க இங்க இருக்க பாயிண்டே அதுதானே the first study which looked at over 20,000 healthy Italian adults தான் found that participants who consumed the highest number of இத படிச்சாலே நீங்க அந்த செகண்ட் பாயிண்ட் சி பாயிண்ட போட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே டி செக் பண்ணனும் அவசியம் இல்ல இப்போ நீங்க டி வரும்னு சொன்னா இது வந்து the Italian study found that அவங்க வந்து இதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க found that inflammatory marks such as higher white blood count வந்து were higher in groups okay higher in groups இருந்திருக்கு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா that ate the most ultra processed foods ன்னு சொல்லிருக்காங்க ஓகே ஆனா வந்து மெயினா அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க foundன்ற வேர்டை வச்சு சொல்லிருக்கிறதுனால you can consider C as your answer ஏனா வந்து conducted on Italian adults அத என்ன ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்கன்றது இமிடியேட்டா அவங்க கொடுத்துக்க ரிசல்ட் வச்சு தான சொல்ல முடியும் so you can say option C is the answer இன்னொன்னு invariantly increased the number of white blood corpuscles white blood cells okay because C la only D la most both வருது because C la only D wait because C la only D la most both வருது இதுல only வருது அதுல most வருது அப்படிதானே நீங்க சொல்றீங்க ஆனா onlyன்றதை you can consider no ஏனா அங்க கொடுத்திருக்க ஸ்டடியே அதானே ஓகே அப்போ அந்த whoன்னு சொன்னா கன்சியூம் பண்ணவங்க தானே
ஓகே, கரெக்டு கரெக்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, த கியூமுலேட்டிவ் ரிசல்ட். ஓகே, இப்போது நம்ம ஒரு ஏவோட டேட்டா இருக்குது, பியோட டேட்டா இருக்குது. கியூமுலேட்டிவாக சேர்த்தா இங்கே 10 இங்கே 10 இருக்குன்னா சேர்த்தா நம்ம இந்த இடத்துல 20ன்னு சொல்ல மாட்டோமா? அதனால் சேர்த்த மாதிரி வாட் இஸ் தட் யூர் ட்ரைங் டு கிவ். ஓகே, ஆஃப் த ஸ்டடி கண்டக்டட் ஆன் இட்டாலியன் அடல்ட்ஸ் மேலே வச்சுருக்க ஸ்டடி என்னன்னு கேட்குறாங்க அக்கார்டிங் டு த பேசேஜ். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் கொஷனில் நம்ம ஒன்லின்னு வந்து கேன்சல் பண்ணுவோம். எந்த கொஷனில் நம்ம கேன்சல் பண்ணோம், ஏன் கேன்சல் பண்ணோன்னு பார்க்கலாம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே வந்து கேன்சரும் கார்டியோவாஸ்குலர் மட்டும்தான் டிசீஸ் வரும் இந்த இதை பண்ணால் அப்படின்னு கொடுத்துருந்தது. அதுக்கு தான் நம்ம கேன்சல் பண்ணோம். பட் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்து கேன்சல் பண்ணோமா? டையிங் ஏர்லியர், ஒன் செகண்ட் இருங்க. All early deaths of people can be precisely attributed to ultra processed foods. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து எல்லா டெத்துமே இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ்னால தான் நடக்குது. எல்லா டெத்தும் கிடையாது. ஓகே, இதை சாப்பிட்றவங்க எல்லாரும் சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க. இப்போது நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, 10 people இருக்காங்க, 10 பீப்புளும் வந்துட்டு அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு சாப்பிட்ருக்காங்க, நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு நான் கேட்குறேன். வேறு எதாவது ஃபுட்டும் சாப்பிட்ருக்கலாம்ல. அந்த பேசிஸில் தான் வி ட்ரை டு எலிமினேட் 1. சரியா? இந்த இடத்துல நான் சொல்லும் பொழுது இங்கே வந்து அப்படி சொல்லலாம். அவங்க இங்கே only the participants who took in more processed foods were at the risk of dying earlier. Yes. ஸோ இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட் இட் இஸ் டிஃப்ரெண்ட். அதுதான் நான் சொல்கிறேன். அங்கே கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து ஆல் ஏர்லி டெத்ஸ். சரியா? எல்லா ஏர்லி டெத்ஸுக்குமே அந்த அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் பி எனிதிங். அதனால் யூ கேன் ரிஜெக்ட் இட். பட் இங்கே சொல்லும் பொழுது ஒன்லி த பார்ட்டிசிபென்ட்ஸ், யாரெல்லாம் அந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் எடுத்தாங்களோ அவங்க மட்டும் ஏர்லியராக இருந்துட்டாங்கன்ற பாயிண்ட் இட் இஸ் வேலிட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் தட் கேன் பி கன்சிடர்ட். அது ஏன் கேன்சல் பண்ணணுன்றது இப்போ நான் சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதா புரியலையா? வினோ வாசு சொல்லியிருக்கிறது தான் நான் சொல்ல வரேன். among the participants. C is right. Yeah, C is right. நீங்கள் பொறுமையாக அதை பாருங்கள். ஓகே, அதாவது ஆலுக்கும் ஒன்லிக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்குது. இந்த ஆல்ன்றது அவங்கள மட்டும் சொல்லலை, வேறு எல்லாரையும் சேர்த்து சொல்கிறீங்க. அவங்க எல்லாரும் இதுதான் சாப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது சாப்பிட்டவங்கெல்லாம் இறந்துருவாங்க சீக்கிரத்துலன்றது கரெக்ட். பேராகிராஃபில் அப்படி தான் கொடுத்துருக்கு. ஓகே, சி தான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், க்ரானிக் இஸ் ரொம்ப நாளாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ். சரியா? ஓகே, ஸோ இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது ஒரு அக்யூட் ஆன்டனிம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த அக்யூட்ன்ற வேர்டை பார்த்துட்டு ஆன்டனிம் சொல்லிட்டேன். ஓகே, பர்சிஸ்டன்ட் இஸ் கண்டினியூஸ். ஓகே, ஹால்ட்னா பாஸ் பண்ணியிருக்கு. ப்ரொலாங் ஆகுதுன்னா இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஓகே, எக்ஸ்டெண்ட்னாலும் இன்னும் இட் இஸ் லைக் என்ன சொல்கிறது, லாங் லாஸ்டிங் மாதிரி. ஓகே, அக்யூட்ன்ற வேர்ட் இட் இஸ் ஷார்ட். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் ஃபார் அ லாங் டைம். ஸோ ஆன்டனிம் கேட்கும்பொழுது யூ கேன் கன்சிடர் ஏ ஆஸ் யுவர் ஆன்சர். புரியுதா? ஓகே, இது எல்லாமே இப்போ நம்ம ஹால்ட்ன்றதும் எடுக்கலாமே. பட் க்ரானிக் இஸ் சம்திங். இப்போ இவர் போட்டிருந்தார். ஆக்சுவலாக நான் இவர் போட்டு தான் பார்த்தேன், நியூக்கு தான் போட்டிருந்தாங்க இல்லை? ஓகே, ஸோ அதை வச்சு தான் நான் வந்து சொன்னேன். ஓகே, குட். சரி, 36th கொஷின் பார்க்கலாமா? நான் உங்களுக்கு வந்து வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்தேன். ஆனால் எனக்கு இந்த பேப்பர் முடிக்கவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஸோ பக்கத்தில் எனக்கு V1 வரணும். ஆனால் எனக்கு வந்து இங்கே V1 இங்கே வந்துருச்சு. இப்போ இங்கே அட்வர்ப் வரலாமா 36க்கு? சரி, அப்போ அட்வர்ப் வரணும்னா கிரேட் அட்ஜெக்டிவ், வெரி அட்வர்ப், நெவரும் அட்வர்ப், ஆல்வேஸ் அட்வர்ப், thorough, she studied thoroughly வரணும்ல. அட்வர்ப்னா எதுவும் வராதா? ஸ்டில்,
I am still studying adverb. Most beautiful. Okay, அப்போ இது நான் adverb எடுத்துக்கலாம். Not ரெண்டுமே எடுத்துக்கலாம். Okay, so people will to own a house because that's the way they feel. Okay. இங்கே தான் adverb வருது. Always adverb நம்ம erase பண்ண வேண்டாம். Okay. Sorry. இங்க எல்லாமே adverb தான். First இதுல second ஒன்று இருக்குல்ல. They feel dash secure. They feel தாண்டி கூட adverbs யூஸ் பண்ணலாம். Very secured. Very secure. Secure adjective. Feel thorough. Okay. Thorough, secure மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். Okay, அப்போ people will not want to own a house because they செக்யூராக ஃபீல் பண்ணால் ஏன் நாட் வரப்போகுது? நாட் வராதுன்னா நெவரும் வராதுல. ஷியர்லி, ஸ்டில், இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். ஓகே, கிரேட் செக்யூர் சொல்ல மாட்டோம். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர் இயர். 36D. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குழம்பிட்டேன். ஆக்சுவலாக மேலே இருக்கிறத நான் படிக்கல, அதுதான் பிரச்சனை. இப்போது 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈச் ஹேவிங் 2 words. may not fit the blanks. Choose the one which gives the correct words that fit in the blank. ஃபிட்டு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வச்சு பார்த்த உடனே போட்டுடலான்னு யோசிச்சேன். ஈஸியாக இருக்கவே அப்படி யோசிச்சிட்டேன். ஓகே, ஆர் ட்ரையிங். அப்போ இங்கே ஒரு adverb வேணும். adverb வேணும்னா பி தான் ஆன்சரா? வேறு எதுவுமே adverb கிடையாது. செக் பண்ணுங்க. செம்ம ஈஸியாக இருந்ததுயா இது ஆன்சராக போடுறதுக்கு. ஓகே, நான் பாக்கி 3 questions வந்து உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக தரேன், நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நான் ஒரு விஷயம் ஐ ஜஸ்ட் வாண்டட் டாக் டு யூ. அடுத்து எதாவது லைவ் வந்து நமக்கு இருக்கான்னு தெரியல. ஓகே, நான் சொல்லிடுறேன். நாளைக்கு, அதாவது வந்து சாட்டர்டே, டோன்ட் மிஸ் திஸ். ஓகே, நான் சொல்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. நான் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இப்போ ஐம் கோனா கிவ் யூ அ வீடியோ. ஓகே, ஸோ வந்து பார்ட் 9ன்ட்டு ஒன்று வருதுல்ல, பிரிங் ரிலேட்டட் ஃப்ரேசல் வேர்ப்ஸு 3 PM வீடியோஸ் கீழே இருக்கும். லைவ் கீழே இருக்காது, வீடியோஸ் கீழே போட்டிருப்பாங்க. சண்டே அன்றைக்கும் உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 10Aன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வரும். இதில் கம் ரிலேட்டட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் 3 PM போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 20 minutes தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, அண்ட் பார்ட் பி 10லே பி வந்து மண்டே அன்னைக்கு இதே 3 PM. ஓகே, ஸோ கம் ரிலேட்டடாக தான் இருக்க போது. ஸோ 3 PM போடுவாங்க. ஓகே, அண்ட் டியூஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் 11. ஸோ ஆல்ரெடி நான் வந்து 1லேருந்து 8 வரைக்கும் பார்ட்ஸ் முடிச்சிட்டேன். இது எதை பற்றி இருக்க போகுதுன்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பற்றி இருக்க போகுது. தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் இதை கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் இந்த மாதிரி மெத்தட் கொண்டு வரேன். ஓகே, கோ ரிலேட்டடாக ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஸோ இது எல்லாமே 3 PM நான் டெலிகாஸ்ட் பண்ண சொல்லிடுறேன். சப்போஸ் டைமில் எதாவது மாற்றம் இருந்தால் கூட இந்த வீடியோஸை கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நான் உங்களுக்காக ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். என்ன ஷார்ட்ஸ் தெரியுமா? இங்கிலீஷ் கிடையாது. ஓகே, ஐ ஹவ் டேக்கன் பேங்கிங் ஷார்ட்ஸ். ஸோ பேங்கிங் அவேர்னஸ் பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். என்ன மேம் பேங்கிங் அவேர்னஸ் பற்றி எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கௌண்ட் இருக்குல்ல அதை பற்றி எடுத்திருக்கேன். என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஃப்ரோசன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு பேங்கிங்கில் ஒன்று இருக்குது. சரியா? அந்த ஃப்ரோசன் அக்கௌண்ட் ஏன் பேங்க் பண்ணுறாங்க, நம்ம வந்து பேங்க்கு அதை நம்ம என்ன பண்ணால் பேங்க் நம்மளோட ஃப்ரோசன் ஆக்குவாங்க பேசியிருக்கேன். அண்ட் ஆக்டிவ் அக்கௌண்ட்டுக்கும் இன்ஆக்டிவ் வெர்சஸ் டார்மெண்ட். ஓகே, இது ரெண்டும் ஏன் பண்ணுறாங்க, எதனால் இதை பண்ணணும் பேங்க், அதை பேசியிருக்கேன். தென் நான் ரெசிடெண்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இது யார் மெயின்டைன் பண்ணுவாங்க, எங்கே மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பேசியிருக்கேன். தென் நான் ரெசிடெண்ட் 4 வீடியோ கொடுத்துருக்கேன். 4 ஷார்ட்ஸுமே பாருங்கள். அண்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நல்லா புரிஞ்சிருக்கு. எதாவது வேணும்னா கூட நான் இங்கிலீஷ் செஷன்ஸ் எடுக்கும்பொழுது யூ கேன் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகே, இந்த ஷார்ட்ஸ் வந்து 4 கொடுத்துருக்கேன். சரியா? இந்த வீடியோஸ் நான் 4 உங்களுக்காக தான் கொடுக்க போகிறேன். ஸோ லீவில் இருந்தாலுமே இதெல்லாம் ரெக்கார்டடாக தான் இருக்க போகுது. ப்ளீஸ்
find time to watch it. Okay, exam perspective la mattum dhaan na kondu poiruken, nothing excess is given there. Okay, so I want all of you to watch it. Okay, கீழே comments வந்து கொடுங்க. நான் ஏன்னா அந்த லீவ் முடிச்ச பிறகு உங்களோட கமெண்ட்ஸை போய் நான் செக் பண்ணுவேன். ஓகே, அதனால் சொல்கிறேன். ஸோ தயவு செய்து நீங்கள் பாருங்கள். அண்ட் வில் பி பேக் ஆன் மண்டே, ரைட்? ஸோ அது வரைக்கும் அந்த கேப்பை நான் உங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, யா, நான் பேங்கிங் அவேர்னஸ் நீங்கள் இந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஷார்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக் இஃப் யூ ஃபைண்ட் இட் வெரி யூஸ்ஃபுல் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது எனக்கு மேம் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அடுத்த ஷார்ட்ஸ்லன்னு கேட்டு போடுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ நீங்கள் அது எப்படி இருக்குது புரியுதான்னு பாருங்கள். நான் இது வரையும் எடுத்ததில்லை, வெறும் நோபல் ப்ரைஸ் தான் எடுத்தேன். ஸோ அதனால் யூ டெல் மீ யுவர் கமெண்ட்ஸ், ஸோ ஐ வில் ப்ரொசீட் வித் இட். ஓகே, எஸ். ஸோ செஷனில் 38th கொஷின் நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். 38 பார்த்துக்கோங்க, இது அப்படியே தான் இருக்கும். பேராகிராஃப் டோன் சரி, ஓகே, நம்ம டியூஸ்டே வச்சுக்கலாம் தர்ஷினி. மண்டே வேண்டாம், ஏன்னா லீவுக்கு அப்புறம் கம்பேக்காக இருக்கும். டியூஸ்டே நான் டோன்ஸ் கொண்டு வரேன். மண்டே கிளாஸ் எண்டில் மட்டும் ஞாபகப்படுத்திடுங்க, கன்ஃபார்மாக கொண்டு வரேன் டியூஸ்டே. ஓகே தர்ஷினி, 39th கொஷின் பார்த்து இந்த பேப்பர் முடிச்சிடலாம்யா. நான் வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படியே நான் மண்டேக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? 40th கொஷின். ஸோ 38, 39, 40. So I have given you 3 questions as homework. Okay, 3 questions homework. And நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தீங்களான்னு கேட்பேன். So I want all of you to watch it. Okay, so thank you so much for attending the session. Okay, நான் Tuesday tones கண்டிப்பாக கொண்டு வரேன். சரியா? Okay, see you guys in the next session. Yes, have a very, very great day. Thank you so much for watching the video.